வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. அது என்ன விதமான ஸ்கேம்னா, ஃப்ளிப்கார்ட் வந்து அந்த ஸ்கேமை பண்ணல, ஃப்ளிப்கார்ட்டோட நேமை வச்சு ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வரும். அதை அட்டன் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் மஹேந்திரா எக்ஸ்யூவி கார் விழுந்திருக்கு அப்படின்னு ஒரு லேடி பேசுவாங்க. எனக்கு விழுந்திருக்கா அப்படின்னு நீங்கள் ஷாக்காகி கேட்டிங்கன்னா, ஆமாம் சார் உங்களுக்கு தான் விழுந்திருக்கு, உங்களுக்கு காராக வேணுன்னா காராக வாங்கிக்கலாம், இல்லைனா அமௌண்ட்டாக வேணுன்னா அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் இதுக்கு என்ன ப்ரொசீஜர், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு நம்பர் தந்து நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு சென்ட் பண்ணுங்கள் சார் அப்படிம்பாங்க. நீங்கள் ஹாய்ன்னு சென்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ரொசீஜர்லாம் போட்டு ஒரு லிங்க் அனுப்பி அந்த லிங்க் உள்ளே போய்ட்டு நீங்கள் அதில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, பயோடேட்டா எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதுலேருந்து 1% மட்டும் கட்டணும் சார், வேறு எந்த டேக்ஸுமே கிடையாது, 1% மட்டும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த காரை நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம், இல்லைனா அமௌண்ட்டாக தந்துடுவோம் அப்படிம்பாங்க. நீங்களும் சரின்னு அந்த 1% கட்ட போனீங்கன்னா அந்த 1% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,800 வருது 1%. அந்த 1% கட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு காரும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. இதோட ஃபுல் ப்ரூஃப் ஆடியோ, கால் ரெக்கார்டிங் ஆடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வரும், கொஞ்சம் ஃபன்னாக தான் போகும். நான் எடிட் பண்ணி கொஞ்சம் ஃபன்னாக தான் போட்டிருக்கேன், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், பாருங்கள். ஹலோ. ஹலோ. சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேடம், ஃபோன் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்களா? பார்த்தேன் மேடம். ஓகே. ஸோ காராக வேணுமா கேஷாக வேணுமா சார், உங்களுக்கு இதில் விருப்பமாக இருக்கா? இது எப்படி மேடம், இப்போ இந்த இதில் என்னைய எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி தரீங்க அது? சார் இது வந்து ஒரு 10 பீப்புள்ஸ் மட்டும் தான் சார் பெஸ்ட் பீப்புளாக தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு 100 ஒரு 10 பீப்புள்ஸ் மட்டும், சரிங்களா? சரி. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சார் அந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? சரி. இப்போ ஃப்ளிப்கார்ட் யூஸ் அதிகமாக ஆர்டர் பண்ணுவாங்க அது மாதிரியா, இல்லை எந்த மாதிரி செலக்ட்? ஆமாங்க. ஒரு 100 ஒரு 10 பீப்புள்ஸ் மட்டும் பெஸ்ட் பீப்புளாக தேர்ந்தெடுப்பாங்க சார், சரிங்களா? சரிங்க மேடம். ஆமாங்க. ஸோ உங்களுக்கு காராக வேணுமா கேஷாக வேணுமா சார்? காருக்கான டீட்டெயில்ஸ், கேஷ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதில். ஓகே. அது இதில் இல்லை, அந்த காராக வேணும்னா 1% மட்டும் நாங்கள் கட்டுற மாதிரி இருக்குமா மேடம்? ஆமாங்க. கேஷ்க்காகவும் 1% நீங்கள் கட்டுற மாதிரி வரும் சார். இது இஎம்ஐயும் கிடையாது, லோன் மாதிரியும் கிடையாது. ஓகே. இதில் வந்து மாதம் மாதம் எதுவுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி கிடையாது சார். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளியரன்ஸ் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி மட்டும் தான் இருக்குது. எதனால வாங்குற மாதிரி இருக்கு சார்? இப்போ கார் வந்து பாத்தீங்களா சார், இப்போ நம்ம ஷோரூம்க்கே போய் எடுத்தா கூட சார் என்ன ஃபார்மாலிட்டிஸ் நம்மளே தான் பண்ற மாதிரி வரும். ரோட் டேக்ஸ் கிளியரன்ஸ், டேக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே நம்மளே முதல்ல மெயின்டைன் பண்ற மாதிரி வரும். ஸோ அதுக்காக நீங்க 1% வந்து ரோட் டேக்ஸ் கிளியரன்ஸ் மட்டும் தான் காருக்கு மாதிரி வரும் சார். 13,800, சரிங்களா? சரிங்க மேடம். இதே நீங்க கேஷ்க்காக பாத்தீங்களா டிடிஎஸ் அமௌண்ட் சார், அரசாங்க வரி பணம் நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி வரும். 1% டிடிஎஸ் அமௌண்ட் 12,800, சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் கேஷ்க்காக ப்ராசஸ் சொல்லிடுறேன் சார். கேஷ்க்காக தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்களா, ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஓகே மேடம். ஆதார் கார்டு. ஹலோ. சொல்லுங்க, கேக்குது. ஹலோ கேக்குதா? கேக்குது மேடம், சொல்லுங்க. ஓகே. ஸோ கேஷ்க்காக வந்து நீங்கள் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க்கோட பாஸ்புக் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நம்பருக்கு தான் சார் சென்ட் பண்ணுற மாதிரி வரும். சென்ட் பண்ணது பிறகு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க சார். உங்கள் வின்னிங் சர்டிஃபிகேட், டீட்டெயில்ஸ், லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து முதலே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் சார், பிகாஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தனால. பட் இது வந்து டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், சரிங்களா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஐ டிபார்ட்மெண்ட் மூலமா வெரிஃபிகேஷனுக்காக கால் பண்ணுவாங்க சார். அவங்க வந்து கால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை லைன்லயே வச்சிருந்து உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் சார் அந்த 1% நீங்க டிடிஎஸ் அமௌண்ட்டே பே பண்ற மாதிரி வரும், சரிங்களா? சரிங்க மேடம். அந்த டிடிஎஸ் அமௌண்ட் நீங்க பே பண்ணது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சார் செக் மூலியமா கிரெடிட் கொடுத்துருவாங்க. 12,80,000, சரிங்களா? எனக்கா? உனக்கு தான். ஸோ நீங்கள் லைன்லேயே இருந்து தான் சார் நீங்கள் எல்லாமே ப்ராசஸ் முடிச்சுக்கணும், சரிங்களா? சரிங்க மேடம். இப்போ நீங்கள் இது மாதிரி gift விழுந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் இல்லை மேடம், இப்போ நீங்கள் gift விழுந்திருக்குன்னு சொல்கிறீங்களா?
ஆமாங்க. நான் Flipkart ஆப்ல செக் பண்ணி பார்த்தா அது மாதிரி எதுவுமே வரல, மெயிலும் எதுவுமே வரல, ஆனா ஃபோன் கால் மட்டும் பண்றீங்க. அதான் சார் இங்க பாருங்க, இப்போ இது வந்து நார்மல் இன்ஃபர்மேஷன் கிடையாது சார். ஒரு ப்ராடக்ட் விஷயம் இருந்தா அது உங்களுக்கு மெயில் போட்டு கூட சொல்லிடுவாங்க, சரிங்களா? பட் இது உங்களுக்கு பிரைஸ் இன்ஃபர்மேஷன் சார். பிரைஸ் இன்ஃபர்மேஷன் நாங்க மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இதே நீங்க Flipkart கம்பெனில ஃப்ரான்ச்சைசி டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க கேட்டீங்களா, அவங்க உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? இப்ப சொல்ல மாட்டாங்கன்றீங்களா? இல்ல மேடம், நாங்க இல்ல நான் சொல்றது கேளுங்க. இங்க கேளுங்க சார், ஒரு பர்மிஷன் இருக்கு. இப்ப நம்ம ஒருத்தருக்கு வந்து மெயில் அனுப்புனாதான் சார் நம்மளுக்கு அவங்க வந்து எல்லா டீடைல்ஸுமே சொல்லுவாங்க, சரிங்களா? ஓகே. ஆமாங்க. எனி டவுட்டா இருந்தா நீங்க இந்த நம்பருக்கே கால் பண்ணி கேட்கலாம் சார். இப்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கற மாதிரி தான் நாங்க அப்புறமேலும் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம், சரிங்களா? இப்ப நீங்க எதுவுமே இது பண்ணாதப்ப இல்ல Flipkartோட ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் நம்பர் ஒன்னு இருக்கு. நீங்க தனியா நீங்க ஒரு நம்பர்ல இருந்து பிசினஸ் அக்கவுண்ட் மட்டும் ஓபன் பண்ணிட்டு அதுல இருந்து அனுப்புனா நான் எப்படி நம்புறது உங்களை? சார் இங்க கேளுங்க, நாங்க Flipkart பிரைஸ் டிபார்ட்மெண்ட் சார், Flipkart கம்பெனி கிடையாது. அது என்ன Flipkart பிரைஸ் டிபார்ட்மெண்ட் தனியா வேற ஒன்னு இருக்கா? சார் பிரைஸ் டிபார்ட்மெண்ட்னா சார் உங்களுக்கு ஒரு பிரைஸ் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, சரிங்களா? அது எப்படி மேடம் மெயின் பிரான்ச் தெரியாம நீங்க சப் பிரான்ச்னு சொல்றீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி பண்ண முடியும்ங்கறேன். அவங்க கேட்டா அவங்களும் டீடைல்ஸ் சொல்லணும்ல. எல்லாமே தெரியும் சார், பட் இங்க பாருங்க கம்பெனிக்கும் தெரியும். பட் நம்ம வந்து ஒருத்தருக்கு பர்மிஷன் கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து அவங்க டீடைல்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா? அதர்வைஸ் அவங்க அப்படி டீடைல்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் விடுங்க, கிஃப்ட்னு சொல்றீங்களா, அந்த 1% நான் எதுக்கு பே பண்ணனும்? எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்குல, நீங்க அப்படியே ஃப்ரீயாவே அனுப்பி விடலாம்ல சார்? அந்த 1% எதுக்காக பே பண்ணனும்னு பாத்தீங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12,80,000 பிக் அமௌண்ட் சார், சரிங்களா? இன்னொரு விஷயம், இது வந்து உங்களுக்கு வந்து செக் மூலமா கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ செக் மூலமா கிரெடிட் கொடுக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுக்கோசரம் தான் சார் அந்த 1% நீங்க பே பண்றீங்க. 1% பே பண்ணதுக்கு அப்புறம் சொல்றது கேளுங்க. ஹலோ சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. இதே நீங்க டைரக்டா போய் பேங்க்குக்கே கிரெடிட் வாங்குனீங்களா சார், 24 hours to 36 hours தான் நம்மளுக்கு செக் வந்து கிளியரன்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா? பட் இது கம்பெனி ப்ரொவைட் பண்றதுனால உங்களுக்கு RBI டிபார்ட்மெண்ட் மூலமா ஒரு 10 to 20 minutesக்குள்ளே உங்களுக்கு எல்லா ப்ராசஸ் முடிச்சு கொடுப்பாங்க, சரிங்களா? அதுக்காக தான் சார் அந்த 1% நீங்க பே பண்ற மாதிரி வரும். அது ஒரே தடவை தான், இதுக்கு மேல நீங்க ₹1 கூட பே பண்ற மாதிரி கிடையாது சார். அதான் இதுக்கு மேல இந்த 12,800 கட்டினா அதுக்கப்புறம் எல்லாம் அப்காண்ட் ஆயிருவீங்க, அதுக்கப்புறம் நாங்க ₹1 கட்ட தேவையில்ல அதானே சார்? எதுக்கு சார் நாங்க கால் டிஸ்கனெக்ட் பண்ணுவோம், நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த பே பண்ற 1% பே ஆன்லைன்ல நாங்க எல்லாம் இல்ல நாங்க சொல்றது நான் கேக்குறேன், நான் சொல்றேன் நீங்க கேளுங்க, இல்லனா போன் வைங்க. போயிர வெற புண்டாயிரா நான் சொல்றேன். என்ன பேச விடாம நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? நீங்க சொல்றதெல்லாம் ஊம் போட்டுட்டு உட்கார்ந்துப்பாங்களா? ஹலோ டிஸ்கனெக்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனை கிடையாது. ஹலோ என்னை பேச விடுங்க. ஹலோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம் மேடம். நான் பேசுறது நான் சொல்றதை பேச கேளுங்க. சொல்லுங்க. நான் என்னை பேச விட்டாதான் நான் தானே இப்போ எனக்கு தானே கிஃப்ட் விழுந்திருக்கு. இப்போ என்னை பேச விட்டாதானே நான் என்ன ரீசன் என்ன இதுன்னு கேட்டால் தானே எனக்கு தெரியும். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா நான் எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. இதை நான் எப்படி நம்புறது? நீங்கள் 12,800 கட்ட சொல்றீங்க. இப்போ நான் கட்டிட்டேன், நாளை பின்ன நீங்கள் இந்த நம்பரை டெலிட் பண்ணிட்டு போட்டால் நான் என்ன பண்ணுறது? எப்படி உங்கள்கிட்ட இருந்து வாங்குறது? அது அவ்வளோதான். ஒரு நிமிஷம் கேளுங்க. சொல்லுங்க. அந்த 1% பே பண்ணுவீங்களா சார்? 12,000. அது என்ன கவர்மெண்ட்ல இது RBI ரூல்ஸ் ஏதோ சொல்றீங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன் அது முதல்ல கேளுங்க. அந்த 1% நீங்க பே பண்ற அமௌண்ட் லைன்ல இருந்து தான் சார், ஆன் கால்ல இருந்து தான் நீங்க பே பண்ணணும், சரிங்களா? கால் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கனெக்டே பண்ண கூடாது, சரிங்களா? இன்னொரு விஷயம், நீங்க வந்து லைன்லயே இருந்து தான் அந்த அமௌண்ட்டும் நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கிரெடிட் ஆகுற அமௌண்ட் நீங்க லைன்ல இருந்து தான் ரிசீவ் பண்ணிக்கணும். சோ இப்போ லிங்க் பேங்க் அக்கவுண்ட்ல லிங்க் இருக்கிற நம்பர் இப்ப பேசிட்டு இருக்க நம்பர் தானே சார் லிங்கா இருக்கு? ஆமா, இந்த நம்பர் தான் லிங்கா இருக்கு. சோ இந்த நம்பருக்கு தான் சார் உங்களுக்கு கிரெடிட் ஆகுனதுக்கு அப்புறம் மெசேஜும் ரிசீவ் ஆகும், சரிங்களா? அது லைன்ல இருக்க மாதிரி தான் உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும் சார். சோ மெசேஜ் ரிசீவ் ஆகுனதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்களா ஒரு 5 to 10 minutes நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா சார், சதுர்துனி முன்ஷி ரோடு சார், 5th floor, டோர் நம்பர் 9. எங்க ஹெட் ஆபீஸ் அங்கதான் இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல, Flipkart பிரைஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது. கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ரீஜனல் லாங்குவேஜ்க்காக தான் சார் ஸ்டேட் பை ஸ்டேட் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். பிகாஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்களா சார் நிறைய ரீஜனல் லாங்குவேஜ்காரங்க ஒர்க் பண்ண வராங்கன்னா, ஸோ அது மாதிரி தான் சார் நம்மளும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்க்காக ஸ்டேட் பை ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அப்படியா மேடம்? சரி மேடம். ஆமாங்க. இப்போ என்னைய மாதிரி எத்தனை பேரை செலக்ட் பண்ணிக்கீங்க? இல்லை நான் மட்டும் தானா இல்லை வேறு யாராவது செலக்ட் பண்ணிக்கிங்களா?
சார் ஒரு 100 இருந்து ஒரு 10 பீப்புள் செலக்ட் பண்ணுவாங்க சார். பட் அது வந்து இப்போ உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வின் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்த ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். மேடம் இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, சத்தியமா நம்புற மாதிரியே இல்ல. நீங்க போன் பண்ணது நம்பரு, நீங்க மெசேஜ் அனுப்புறது கிடையாது. ஒரு நிமிஷம் சார், நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க. இது வந்து நான் கொடுக்க கிடையாது சார் உங்களுக்கு அமௌண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது. இப்போ கம்பெனில வந்து கோடிக்கணக்கான பேர் பர்ச்சேஸ் பண்றாங்களா, ஸோ அது ரிகார்டிங் தான் உங்களுக்கு பெஸ்ட் பீப்புளா வந்து உங்களை சாய்ஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சரி. ஸோ லிங்க்ல வந்து நீங்க வந்து இதே ஸ்கேமா இருந்தா சார், லிங்க்ல நீங்க 10 நம்பர் போட்டு பார்த்தா இல்ல மேடம், நீங்க லிங்க் அனுப்புறீங்களா, லிங்கே Flipkart கிடையாது. சொல்லி இல்ல, நான் சொல்றது கேளுங்க. புரியல. நீங்க Flipkartல இருந்து தானே கால் பண்றேன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க அனுப்புன லிங்க் அனுப்புனா Flipkartோட லிங்க் வழியா தானே உள்ள போகணும். நீங்க ஏதோ தனி ஒரு வெப்சைட் Flipkart மாதிரி ஏதோ டம்மி வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு அதுல போய் நம்பர் தானே நான் எப்படி தரது? கம்பெனி வந்து இங்க பாருங்க சார், இப்ப கம்பெனி நம்மளுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க, நம்ம அதுதான் சார் ப்ரொவைட் பண்ண முடியும். மேடம் இதெல்லாம் நான் எவ்வளவோ வீடியோ பத்தி நிறைய பத்தி நடந்து எல்லாம் நாங்கெல்லாம் தெளிவா இருக்கோம். இனிமேல யாரையும் ஏமாத்த முடியாது இது மாதிரிலாம். பாருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி கம்பல் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண கிடையாது சார். சரிங்களா? ஃபைல் வந்து கேன்சல் பண்றோம். ஒரு 1 வீக்குள்ள உங்களுக்கு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் மூலமா கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க, நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னு. சரிங்களா? நான் எதுக்கு மேடம் இன்ஃபார்ம் பண்ணி என்னையா செலக்ட் பண்ணீங்க? நீங்க செலக்ட் பண்ணதா இருந்தாலும் நீங்க உங்களோட நான் சொல்றது கேளுங்க, உங்களுக்கு Flipkart வெரிஃபை நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கா சார்? இப்போ ஏதாவது இன்ஃபர்மேஷனா நான் சொல்றது கேளுங்க மேடம், Flipkartல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ல தான் நாங்க இது பண்ணுவோம். அந்த நம்பர்ல இருந்து தான் எந்த டீடைல்ஸா இருந்தாலும் அந்த நம்பர்ல இருந்து தான் வரும். இப்போ இந்த நம்பர் எப்படி இருக்குன்னா, நீங்க சொல்றது புரியுது. பட் நாங்க Flipkart பிரைஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் சார். எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? சொன்னா புரியாது. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? இருக்கு சார், நீங்க முதல்ல சர்ச் பண்ணி பாருங்க. சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது சார்? ஆல்ரெடி உங்க ஃபைல் நான் கேன்சல் பண்ணிட்டேன் சார். எந்த பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நான் ஃபைல் கேன்சல் பண்ணிட்டேன். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக்குள்ள சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இருந்து கால் பண்ணுவாங்க. நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, அவங்களுக்கும் சரிங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி. இருங்கடா, நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன்.